மக்களுக்கு தரமான குடிநீர் கூட வழங்காமல் கொள்ளையடிப்பதிலேயே முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் கவனம் செலுத்தி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி 2021ஆம் ஆண்டு மக்கள் மத்தியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ ஒரு வாக்குறுதியை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. இந்த ஆட்சியில் ஊழல் மலிந்து விட்டது. இந்த ஊழல் ஆட்சியில் புதுச்சேரி மக்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லை என்றார். பிஜேபியில் இருந்து ஒவ்வொருவராக வெளியேறி வருகிறார்கள். காங்கிரசிலிருந்து விலகி தனது சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள ஓடுகாலிகள் மட்டுமே பிஜேபியில் இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுத்தமான தரமான குடிநீர் வழங்காததால் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். மேலும் பலர் பல்வேறு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சுத்தமான குடிநீர் கூட கொடுக்க முடியாத அந்த அரசு தேவையா எனவும் முதல்வரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, கொள்ளை அடிப்பதிலேயே அமைச்சரும் முதல்வரும் கவனம் செலுத்தி வருவதாகவும் மக்களை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை என்று கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கிறது. கொலை கொள்ளை நடக்கிறது. ஆனால் இதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தவில்லை. அரிசி வழங்கியதில் ஊழல் நடந்திருக்கிறது. இந்த ஊழல் முறைகேடுகள் கவர்னர் வரை சென்று கவர்னர் முதலமைச்சருடன் இருக்கும் புரோக்கர்களை அழைத்து விசாரித்ததாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் 4500 பேருக்கு வேலை வழங்குவதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகிறார். ஆனால் வெறும் 1400 பேருக்கு மட்டுமே வேலை வழங்கப்பட்டு உள்ளது. 5000 பேருக்கு பணி வழங்கியதை நிரூபித்தால்தான் அரசியலிலிருந்து விலகிக் கொள்வதாகவும் நாராயணசாமி கூறியுள்ளார்.